வணக்கம் பொடி தெரு பயணிகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. இப்போ வந்து நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைப்பு தான். சரிங்களா? நம்ம ப்ளூ பிரிண்ட்டில் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நம்ம நிறையா டே டு டே நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம போய்கிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம்னா, அறநூல்கள் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2லேருந்து 3 கேள்வி. சரிங்களா? 3 கேள்வி கேட்குறாங்க. சப்போஸ் வந்து 3லேருந்து 4 கேள்வி கூட கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா 2013 குரூப் 4லேருந்து இப்போ வரைக்கும் 3 கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்களா? சராசரியாக 2025 குரூப் 2 சரிங்களா, இந்த புது சிலபஸ் மாற்றத்துக்கு அப்புறம் 4 கேள்வி கேட்டிருந்திருக்காங்க. 2025 குரூப் 2 குரூப் 4லலாம் 3லேருந்து 4 கேள்வி கேட்டிருக்காங்க. இது தொடர்ந்து கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு தான் வர்றாங்க இந்த தலைப்பில் இருந்து. அதனால் நீங்கள் வந்து இந்த தலைப்பை ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து கவனிக்கணும். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி நினச்சிக்காதீங்க. இது வந்து கரண்ட் கொஸ்டினே நம்ம பார்க்கணும், எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது நான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லுது அப்படின்றனால நான் வந்து இந்த கிளாஸை வந்து 2 நாள் கிளாஸாக கொண்டு போகிறேன். சரிங்களா? இந்த கிளாஸ் வந்து இன்றைக்கி ஒரு நாள் வரும், நாளைக்கு ஒரு நாள், உங்களுக்கு 2 கிளாஸில் வரும். இந்த 2 கிளாஸ் பார்க்குறனால உங்களுக்கு 3லேருந்து 4 கேள்வி வர்ற மாதிரி நம்ம வந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? சாருமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆன்லைன் டெஸ்ட் கொடுப்பாங்க. அதையுமே நீங்கள் கரெக்டாக அடித்து பார்த்துட்டே வாங்க. சரிங்களா? சரி, இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போவோம். நம்ம வந்து புது புக்கு ப்ளஸ் பழைய புக்கு எல்லாமே ஒரு சேர தான் இதில் வந்து நடத்துகிறோம். ஓகேங்களா? இதுக்கு வந்து நம்ம இந்த அறநூல் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து கரண்ட் கொஸ்டினையும் ப்ளஸ் வந்து எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிற அந்த மாடல் தெரிஞ்சாலே ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். சரி, ஓகே, கிளாஸ்க்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எடுத்தனே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா நாலடியார் தான் இருக்குது. நாலடியார்னால் ஃபஸ்ட்டு நூல்வெளி தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து குரூப் 4ல் நூல்வெளி கேட்பாங்க, குரூப் 2ல் பாடல் வரி கேட்பாங்க. சரிங்களா? குரூப் 4 அப்படின்னா ஃபஸ்ட்டு நூல் குறிப்பை நல்லா படிச்சுக்கணும். எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நாலடியார்னாலே சமண முனிவர்களால் தான் எழுதப்பட்டது. இது எனக்கு வந்து முக்கியமான பாயிண்டெல்லாம் போல்ட் பண்ணி கொடுத்துருப்போம். சரிங்களா? இதில் வந்து நாலடியார் வந்து தொகுத்தவர் யாருன்னா பதுமனர். சரிங்களா? அது வந்து 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. அதுக்கப்புறம் இது அறம் சார்ந்த கருத்துக்களை தான் சொல்லுது. இதில் மொத்தம் 400 பாடல்கள் இருக்குது. இது வெண்பா வகையை சார்ந்தது. இதெல்லாம் வந்து கொடுத்துட்டாங்க. 4 அடியில் இல்லைனால 4 அடியார் அப்படிங்கிற மாதிரி 4 அடி 400ங்கிறதும் இதோட சிறப்பு பெயர்கள். இதோட வேறு பெயர்கள்லாம் இங்கே கொடுத்துருக்கேன். என்னென்ன அப்படின்னா 4 அடி 400, அதுக்கப்புறம் வேளாண் வேதம், திருக்குறளின் விளக்கம். ஏன்னா இதை வந்து குட்டி திருக்குறள் கூட நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இது வந்து திருக்குறளுக்கு நிகராக மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அறம் பொருள் இன்பம் இந்த மாதிரி முப்பால்களை கொண்டது. அதே இதனால் இது திருக்குறளுக்கு நிகராக நம்ம சொல்கிறாங்க. அந்த இங்கே கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த வட்டம் பார்த்திங்கன்னா 2025 குரூப் 4ல் திருக்குறளில் பார்த்திங்கன்னா இந்த இதை வச்சு கொஸ்டின்ஸ் கேட்டாங்க திருக்குறளில். சரிங்களா? அதனால் நாலடியார்லேயும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம். ஸோ இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அறம் பால் சார்ந்ததுன்னா அறம் பொருள் இன்பம். சரிங்களா? இயல் மொத்தம் 12 இருக்குது. சரிங்களா? நீங்கள் வந்து 4 அடி இருக்கா, 4 12 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? 12 இயல் இருக்குது. அதிகாரம் வந்து 40 இருக்குது. ஓகேங்களா? அதில் வந்து அதுலேயும் 3 இதில் தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க. அறத்துப்பால் வந்து 13, பொருட்பால் வந்து 24, இன்பத்துப்பால் வந்து 3. சரிங்களா? இந்த அதிகாரங்கள் வந்து இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்படி கேட்டுட்டாங்கன்னா போன வட்டம் திருக்குறளில் வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் 2025 குரூப் 4 கொஸ்டின் திருக்குறளில் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அதனால் அப்படி கேட்டுட்டாங்கன்னா ஸோ வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடியாக இருக்கணும்ல. அதனால நான் சொல்கிறேன். சரிங்களா? இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து முதல் இயல் வந்து என்ன இயல்னு கேட்டிருக்காங்க. துறவரவியல் தான் ஃபஸ்ட் இயல். இதில் வந்து முப்பெரும் அறநூல்கள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா திருக்குறள், நாலடியார், பழமொழி 400. நாலடியாரை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் யார் அப்படின்னா ஜி போப். சரிங்களா? இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்களே ஒரே ஒரு தொகை நூல் அப்படின்னு எடுத்துட்டா நாலடியார் தான். தொகுத்தவர் அப்படின்னு கேட்டால் பதுமனர். சரிங்களா? பகுத்தவர்னா தருமர். சரிங்களா? தருமம் பண்ணுறவங்க வந்து பகுத்து தருவாங்கல்ல, அந்த மாதிரி. அப்புறம் இதில் உரை எழுதினவங்க யாருன்னா தருமரும் பதுமனாரும் சேர்ந்து எழுதியிருக்காங்க, 2 பேருமே தான். நாலடியார் உரைகளை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உரைவளம் அப்படிங்கிற இன்னும் நூல் வந்து அதில் உள்ளடக்கி இருக்கான். சரிங்களா? இதில் தான் வந்து பெருமுத்திரையார் பற்றிய செய்திகள்லாம் இருக்குது. இதோட மேற்கோள்லாம் பார்த்துக்கோங்க. ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, 4ம் 2ம் சொல்லுக்கு உறுதி. இது உங்களுக்கே தெரியும். சரிங்களா? இந்த 2ங்கிற இது வந்து திருக்குறளை குறிக்குது, 4ங்கிறது நாலடியாரை. அடுத்து பார்த்திங்கன்னா பழகு தமிழ் சொல்லருமை 4 இதுவுமே 4 அப்படிங்கிறது நாலடியாரில் தான் வருது. கல்வி கரையிலே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நாலடியார் வந்து இந்த கல்வியும் செல்வத்தை பற்றி தான் அதிகமாக போதனைகள் அதில் இருக்கும். சரிங்களா? கல்வி கரையிலே கற்பவர் 4 சில. அதுக்கப்புறம் மெல்ல
நினைக்கின் பிணி பல. அதுக்கப்புறம் தெல்லதின் ஆராய்ந்த அமைவுடைய கற்பவே நீர் ஒளிய பாலும் குறியின் தெரிந்து அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த மாதிரி கல்வி செல்வம் அதை பற்றி தான் அதிகமாக வந்து பேசியிருப்பாங்க. கல்வி அழகே அழகு, அகடூர் யார் மாட்டும் நில்லாது செல்வம், சகடக்கால் போல வரும், இந்த செல்வத்தை பற்றி பேசியிருப்பாங்க. அப்புறம் கல்வியை பற்றி பேசியிருப்பாங்க. ஓகேங்களா, அந்த மேற்கோள்லாம் பார்த்துக்கோங்க. புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பாடல் வரி இருக்குது. என்னென்னா, வைப்புலி கோட்படா வாய்த்தீர் கேடில்லை மிக்கச் சிறப்பின் அரசர் செரின் வவ்வார் எச்சம்னா செல்வம் எவன் ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்று அல்ல பிற. அதாவது கல்வி வந்து நம்ம என்ன சொல்கிறாங்க, எவ்வளோதான் சேர்த்து வச்சாலும் அது உண்மையான செல்வம் கிடையாது. மாற்றி சொல்லிட்டேன். செல்வம் பொருள் என்ன தான் வந்து சேர்த்து வச்சாலும் அது உண்மையான செல்வம் கிடையாது. கல்வி செல்வம் தான் உண்மையான செல்வம் அப்படின்றாங்க. சரிங்களா, ஒருத்தவங்களுக்கு கல்வி செல்வம் வந்து கொடுக்கறது தான் நல்ல செல்வம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா, அரசனாக இருந்தாலும் கூட சரிங்களா, அந்த கல்வியை வந்து யார்கிட்ட இருந்து கவர முடியாது அப்படின்றாங்க. குழந்தைகளுக்கு என்ன செல்வம் சேர்த்து வைக்கணும்னா வைப்புலினா அந்த பொருள் சேர்த்து வைக்கும் இடம் சொல்லுவாங்க. சரிங்களா, கல்வியை போல் வேறு எந்த செல்வமும் கிடையாது அப்படின்றாங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பாடல் வரி பாருங்கள். இது வந்து பழைய புக்கில் இருக்கும். ஓகேங்களா, நாய்க்கால் சிறுவீரல் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தாயினும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. இது வந்து சமண முனிவர் எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கே தெரியும் நாயோட கால்கள் வந்து நெருங்கி தான் இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி நம்ம கூட இருக்கவங்க நம்மளை நெருங்கி தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு சிறிதளவு கூட நம்மளுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, உதவி பண்ண மாட்டாங்க. சரிங்களா, அது மாதிரி தான் ஈயின் காலும் அதே மாதிரி தான் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அளவுக்கு கூட உதவி பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்ட நட்பு என்னது அப்படின்றாங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாய்க்கால் வந்து நிறைய தண்ணி எல்லாமே ஒரே இடத்துல எங்கே போய் சேரும் அப்படின்னா கடலில் தான் போய் சேரும். அந்த அளவுக்கு அப்படி இருக்கிற நட்பு தான் உண்மையான நட்பு. சரிங்களா, பக்கத்துலேயே இருந்தால் கூட நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாதவங்க அப்படிப்பட்ட நட்பு எதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இங்கே இருந்துட்டு உங்களுக்கே தெரியும், இப்போ வந்து ரொம்ப நாள் கழித்து நம்ம கூட பேசுவாங்க ஒருத்தவங்க. அவங்கக்கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்டோன்னா அவங்க வந்து உடனே வந்து பண்ணுவாங்க. பக்கத்துலேயே இருப்பாங்க, நம்ம வந்து ஹெல்ப் கேட்டால் கூட பண்ண மாட்டாங்க, எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நட்பு இருந்து என்ன அப்படின்றாங்க. இதுதான் நாளடியாருக்கு இது பார்த்தா போதும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடல் வரியை படிச்சுக்கோங்க. ஏன்னா பாடல் வரி வந்து குரூப் 2லையும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான்மணி கடிகை என்னென்னா துண்டுன்னு அர்த்தம், அணிகலன்கள். சரிங்களா, இந்த நூல் குறிப்பில் பார்த்திங்கன்னா இது ரொம்ப சின்னது தான். பழைய புக்கில் மட்டும்தான் நான்மணி கடிகை இருக்கும், புது புக்கில் நான்மணி கடிகை கிடையாது. நான்மணி கடிகையோட ஆசிரியர் யாருன்னு கேட்டிங்கன்னா இதில் ரொம்ப முக்கியம். ஆசிரியர்கள், இந்த ஊர் பெயர்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரிங்களா, விளம்பி நாகனார். விளம்பிங்கிறது ஊர் பெயர். சரிங்களா, ஒரு ஊர் பெயரை கேட்கும் போது விளம்பி தானே விளக்கமாக தானே சொல்லுவோம். சும்மா இந்த இருக்குது அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவோமா. அப்போ விளம்பினா ஊர் பெயர், நாகனார்னா அவருக்கு நாகம் இயற் பெயர், பிறவிலே வச்ச பெயர். விளம்பி நாகனாருங்கிறது 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சரிங்களா, நான்மணி கடிகை 4ஆம் நூற்றாண்டை, விளம்பி நாகனாருங்கிறதுனால 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அப்புறம் வந்து நான்மணி கடிகையும் அதுவும் அப்படி தான். அறநூல்கள்னாலே 11 கீழ்கணக்கு நூல்கள் தான் வரும். கடிகை அப்படின்னா அணிகலன்கிறது பொருள். சரிங்களா, அதுக்கப்புறம் 4 மணிகளோட இருக்கனால இது வந்து நான்மணி கடிகை. ஒவ்வொரு பாட்டுக்கும் 4 கருத்து இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நீதி நூல் தான். உங்களுக்கே தெரியும் நீதி நூல். அதுக்கப்புறம் 4 கூட்டல் மணி கூட்டல் கடிகை, இது இப்படி தான் பிரித்து எழுதணும். இதுக்கு வந்து துண்டு அப்படிங்கிறது, துண்டுனாலும் அந்த கடிகை தான். சரிங்களா, அதுக்கு ஒரு அடைமொழி இருக்குது. ப்ளஸ் வந்து 104 பாடல் இருக்குது. இதை வந்து நான்மணி கடிகைனாலே ரவுண்டாக 104 முடியணும். சரிங்களா, 102 + 2னா மொத்தமாக சொல்லியிருக்காங்க, கடவுள் வாழ்த்தை சேர்த்து. சரிங்களா, கடவுள் வாழ்த்து வந்து 2 இது 102 பாடல்கள். கடவுள் வாழ்த்து எப்பயுமே நம்ம ஒரு பதிகம் எழுதணும்னா ஃபஸ்ட்டு வந்து கடவுள் வாழ்த்து தானே பாடுவோம். அப்போ 102 அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நான்மணிக்கடிகையில் இடம்பெற்றுள்ள கடவுள் வாழ்த்து 2மே திருமாலை, நம்ம திருமால் தெய்வம் இருக்காங்களா அவங்கள பற்றினது தான். சரிங்களா, திருமால் அப்படிங்கிறவங்க 4 மணிக்கு எந்திரிச்சு திருமால் பாட்டு பாடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4 அடிகளால் இருக்குது. அதே மாதிரி இதுவும் அதே தான். அணிகலன்கள் பெற்ற நூல் என்னென்ன, அந்த 4 அணிகலன் என்னென்னா முத்து பவளம் மரகதம் மாணிக்கம். சரிங்களா, முத்து பவளம் மரகதம் மாணிக்கம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கடிகை என்பதற்கு துண்டுன்னு இருக்குது, ஆபரணமும் இருக்குது, தோல்வளை அப்படின்ற பொருளும் இருக்குது. ஓகேங்களா, அது இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா அந்த 4 அறக்கருத்துகள் என்னென்னா பொய்யாமை, கொல்லாமை, புழல் உண்ணாமை. சரிங்களா, இந்த மாதிரி கூறும் 4 அறக்கருத்துக்கள். நான்மணி கடிகையோட அறக்கருத்துக்கள்னால் பொய் சொல்லக்கூடாது, யாரையும் வந்து எந்த உயிரையும் கொல்லக்கூடாது, அதுக்கப்புறம் புலால் இறைச்சி எதுவுமே உண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இது சொல்லுது. சரிங்களா, ஆனால் இதில் வந்து இதுலையுமே நம்ம வந்து இதில் ஒன்று கூட நம்ம வந்து பண்ண மாட்டோம், அதுதான் ரியாலிட்டி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
நான்மணிக்கடிகைங்கிறது தொல்காப்பியர் வந்து என்ன சொல்கிறாருன்னா கூறும் அவர் இந்த 8 வனப்பு சொல்லியிருப்பார்ல வனப்பு அந்த இது வந்து அந்த வனப்புகளுக்கு உரியது அப்படிங்கிறாங்க. ஜி போப் வந்து இதையுமே நான்மணிக்கடிகையுமே 7102 பாடல்களை வந்து ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. அப்புறம் வந்து நான்மணிக்கடிகைங்கிறது முதுமொழி காஞ்சி ஆசாரக்கோவை ஆகிய 3 நூல்களையுமே என்ன சொல்கிறாங்க மணிமொழி கோவைங்கிறாங்க. சரிங்களா. இது ரொம்ப முக்கியம். இந்த இது கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். முதுமொழி காஞ்சி ஆசாரக்கோவை நான்மணிக்கடிகை இதெல்லாம் வந்து மணிமொழி கோவை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பாடல் பார்த்தீங்கன்னா மனைக்கு விளக்கம் மடவார் தனைக்கு தகைசால் புதல்வர் மனக்கினிய காதல் புதல்வருக்கு கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு. சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒரு பெண்ணாலே அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்திங்கன்னா அவங்க அந்த அந்த குடும்பத்தில் தான் அவங்க விளக்கு மாதிரி. சரிங்களா. அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அந்த பெண்ணுக்கு வந்து நல்ல பிள்ளைங்க இருப்பாங்க. அவங்களுக்கு நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்விங்கிறது தான் அவங்களுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா. அந்த கல்வி வந்து அவங்க வந்து அது மூலிமா அவங்க நல்ல நல்ல எண்ணங்களெல்லாம் வளர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா. நல்ல நல்ல எண்ணங்களை வளர்த்து அவங்களும் நல்ல பிள்ளைங்களாக வளரணும் அப்படின்றாங்க. சரி ஓகே. இது வந்து ரொம்ப கம்மி தான். சரிங்களா. இதை வந்து நீங்கள் இந்த ப்ளோல்டு பண்ணியிருக்கோங்க பார்த்தீங்களா, அதை மட்டும் நல்லா வந்து பார்த்துக்கோங்க. மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இதை வந்து பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா சும்மா வந்து உங்களுக்கு என்ன புரியுதோ நோட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா. உங்களுக்கு உங்கள் ஷார்ட் ஹேண்டில் உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் ஒரு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து மெட்டீரியல் வந்து சில பேர் வரலங்கிறீங்க. கொரியர் வந்து கண்டிப்பாக வரும். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பேமெண்ட் பண்ண எல்லாருக்குமே கொரியர் கண்டிப்பாக வந்துடும். சரிங்களா. அப்படிலாம் நாங்கள் வந்து யாரையுமே உங்களுக்கு கொரியர் கொடுக்காம நாங்கள் விட்டுற மாட்டோம். ஸோ வந்து நீங்கள் கரெக்டாக வந்து உங்களுக்கு அனுப்பிடுவோம். சரிங்களா. அது வரைக்கும் கொஞ்சம் எங்களுக்காண்டி கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சரி ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், நாலடியார் பார்த்துருக்கோம், நான்மணிக்கடிகை பார்த்துருக்கோம். சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பழமொழி 400 தான். பழமொழி 400 அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன தெரியுது, பழமொழி 4 3 அரையனார் தான் வருவாங்க. அவங்க நீங்கள் நினைக்கலாம் பழமொழி 400 இது படிக்கணும் இது படிக்கணும் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புக்கில் உள்ளதை நம்ம படிக்கணும். சரிங்களா. இது வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் சிலபஸை நீங்கள் கையில் எடுத்து அந்த என்னது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 100 மார்க்குக்கு தமிழ். சரிங்களா. அதில் 85 மார்க்குக்கு இலக்கணங்கள், 15 மார்க்குக்கு தான் உரைநடை. சரிங்களா. உரைநடை இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த யூனிட் 7க்கு கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே ஒரு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா இந்த தலைப்பை குறிப்புன்னு போட்டு இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த 15 மார்க்கில் அவங்க ரொம்ப உங்களை ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணி ட்ரிகர் பண்ணி அது கேள்வி கேட்கணும் அப்படின்லாம் உங்களை ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா. அவங்களுக்கு அந்த 85 இருக்குது பார்த்தீங்களா, 85 மார்க் இலக்கணம் அதில் தான் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. ஏன்னா இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்தெந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ எந்தெந்த அளவுக்கு வந்து நீங்கள் நல்லா வந்து படிக்கிறீங்களோ அது மேக்ஸ் மாதிரி தான் இலக்கணம். சரிங்களா. ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு நல்லா ஐடியாலஜி நிறையா கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு நிறையா வந்து எப்படிலாம் எந்த மாதிரி டைப் கொடுத்தா ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதில் தான் அவங்க ட்ரிக்கர் பண்ணுவாங்களே தவிர இதில் வந்து உங்களுக்கு ஈஸியாக எளிமையாக தான் கேட்பாங்க. ஓகேங்களா. அதனால் நீங்கள் இந்த 15 மார்க்கை பொறுத்த வரைக்கும் அதனால தான் நம்ம கரண்ட்டு சிலபஸை நம்ம வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். அதனால் நீங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு தாராளம். சரிங்களா. இந்த 15 மார்க்குக்கு ரொம்ப மெனக்கடணும் அவசியம் இல்லை. ஆனால் அந்த 85 மார்க்குக்கு நீங்கள் மெனக்கட்டு தான் படிக்கணும். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க எங்கேருந்து எப்படினாலும் அவங்களுக்கு கேட்கலாம். ஏன்னா 10ஆம் வகுப்பு தரம்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இலக்கணத்தை புக்கில் உள்ள கொஸ்டின்ஸே கேட்டால் எல்லாருமே 100க்கு 100 எடுத்துகிட்டா அப்போ யாருக்கு வந்து ஃபஸ்ட்டு போஸ்டிங் கொடுக்குறது. எல்லாருமே எடுத்து ஃபஸ்ட் நாள் வந்து கவுன்சிலிங் போய் எல்லாருக்குமே ஜாப் இது பண்ணிட்டா எப்படி அவங்களால இது பண்ண முடியும். அதனால் அவங்க ட்ரிக்கர் பண்ணி தான் கேட்பாங்க. சரிங்களா. நம்ம என்ன கேட்டாலுமே நம்மளுக்கு தேவை ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 150 தலைப்பு. சரிங்களா. ஃபஸ்ட்டு 150 தலைப்பு 150 மார்க்கு. நீங்கள் இப்போ வரைக்கும் இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் நிறைய பேர் படிச்சுட்ருப்பீங்க. 150க்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா, என்ன கேள்வி கேட்டாலும் 150க்கு ரெடியாக ஃபஸ்ட்டு வந்து 150 ரெடி ஆயிடணும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து 150 என்னென்ன படிக்கணுங்கிறத 150க்கு படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 கேள்விக்கு ரெடி பண்ணுற மாதிரி அந்த மாதிரி தான் பண்ணணும். சரிங்களா. எடுத்தனே எல்லாராலையுமே 200க்கு 200 வாங்கிட முடியாது. அப்படி வந்து ரெக்கார்டே இல்லை சரிங்களா. ஸோ அதனால்
படிப்படியாக போகணும். சிறுதுளி தான் பெருவெள்ளம். சரி, ஓகே, ரொம்ப பேச வேணாம், கிளாஸ்க்குள்ளே போவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பழமொழி 400. பழமொழி 400ங்கும் போது உங்களுக்கு 3 அறையினார். இவங்க பார்த்திங்கன்னா 3 என்பது அப்படிங்கிறது ஊர் பெயர். உங்களுக்கு பழமொழிங்கிறது நம்ம யூனிட் 5ல் இருக்குது, சரிங்களா? பழமொழி அந்த பத்தி அதில் வேணால் உங்களுக்கு கேட்கலாம் அவுட் சோர்ஸ், ஓகேங்களா? இந்த டாபிக் இதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதில் புக்கில் உள்ள சோர்ஸ் படித்தாலே போதும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரையன்கிறது அரசனை குறிக்கும். 3 அறை அப்படிங்கிறது அவங்க அரசராக இருந்திருக்கலாம், இல்லைனா அரையன் அப்படிங்கிறது ஒரு புலவர் பெயராக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களும் 4ஆம் நூற்றாண்டு, மேக்ஸிமம் 4ஆம் நூற்றாண்டு தான் சேர்ந்தவங்க போல். அடுத்து சமண சமயம் சார்ந்தவர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று தான் பழமொழி 400 பாடல் வெண்பா வகையை சார்ந்தது. 34 அதிகாரம் ரொம்ப முக்கியம். பழமொழி 400ல் 34 அதிகாரம் இருக்குது. பழமொழி இதுக்கெல்லாம் வந்து பேர் என்னென்னா பழமொழி, முதுமொழி, உலக வசனம் அப்படிங்கிற சிறப்பு பெயர்கள்லாம் இருக்குது, ரொம்ப முக்கியம். தொல்காப்பியர் வந்து இதை முதுமொழின்னு பேசுவார். அதாவது தொல்காப்பியர்னாலே முதுமையாக இருக்கவங்க தான் ரொம்ப பழமொழி பேசுவாங்க, அதனால் முதுமொழின்னு சொல்கிறாங்களாம். அதே மாதிரி பழமொழிங்கிற சொல் ஃபஸ்ட்டு எதில் வந்துச்சுன்னு கேட்பாங்க. அகநானூரில் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழமொழி நூலை வந்து யார் வந்து பதிப்பித்தவர் அப்படின்னா செல்வகேஸ்வராக சேகரர், சரியா? இவர் தான் முதலியார். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காரு, அவர் தான் வந்து பதிப்பிச்சிருக்காரு, சரிங்களா? செல்வகேசவராய சேகர முதலியர் அவங்க தான் முத பதிப்பிச்சிருக்காங்க. அப்புறம் அவங்க உரை எழுதினவங்க வந்து திரு நாராயண ஐயங்கார் எழுதியிருக்காங்க, சரிங்களா? இவங்கெல்லாம் பார்த்துக்கோங்க, ஏன்னா அப்படின்னு கூட கேட்கலாம். இது வந்து ரொம்ப முக்கியம். பழமொழி 400ல் நிறைய வரலாற்று செய்திகள் தான் நிறையா இருக்குமா, இது ரொம்ப முக்கியம். வரலாற்று செய்தி நூல்களை கூறும், மிகுதியாக வரலாற்று நூல்கள் கூறும் குறிப்புகளை கூறும் நூல் எதுன்னு கேட்டால் பழமொழியை போட்டுரும். ஏன்னா பழமொழி தானே அதிகமாக வந்து அந்த மாதிரி அந்த காலத்துலேருந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாம்பரியும் பாம்பின் கால், இதெல்லாம் வந்து பழமொழி தான், உங்களுக்கே தெரியும். முள்ளினால் முல்லை களையுமாறு. அடுத்து இறைதோறும் ஊருங்கிணறு. அதுக்கப்புறம் 1000 காக்கை கோர்க்கல், திங்களை நாய் குறைத்தன்று, கற்றலின் கேற்றல் நன்றே, குலவிச்சை கல்லாமல் பாகம் படும், குன்றின் மேலிட்ட விளக்கு, நுணலும் தன் வாயால் கெடும், முறைக்கு மூப்பு இளமையில், சரிங்களா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு பழமொழி அந்த மேற்கோள் தான், அதையும் ஜஸ்ட்டு ஒரு பார்த்துக்கோங்க. புக்கில் என்ன இருக்குது அப்படின்னா பாடல் வரி இருக்குது. கல்வியோட சிறப்பை பற்றி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார், நாற்றிசையும் செல்லாத நாடில்லை, அந்நாடு வேற்று நாடு ஆகா, தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவதில். இதிலே உங்களுக்கே தெரியும் ஆற்றுனாங்கிறது இந்த லாஸ்ட் லைன் தான். பழமொழி 4 வரி இருந்தாலுமே லாஸ்ட் அந்த லைன் மட்டும் தான் பழமொழி. ஆற்றுனா வேண்டுவதில்னா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். ஒரு மன்னரே இருந்தாலும் எந்த இடத்துக்கு எங்கே போனாலும் அவன் படிக்கலைன்னா அவனோட சிறப்பு யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி தான் மன்னனை விட அதான் சொல்லுவாங்களே மூதுரையில் கூட ஔவையார் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் இது. மன்னனை விட கற்றவன் சிறந்தவன்னா அவனுக்கு எல்லா நாடுமே வந்து எல்லா இடத்துலையுமே கற்றவனுக்கு எங்கே போனாலும் மரியாதான், ஒரு படித்தவன் அப்படின்றவங்களுக்கு, சரிங்களா? அவன் நாட்டு இசைனா அவனோட புகழ் வந்து 4 திசைக்கும் பரவி இருக்கும் அப்படின்றாங்க. பாடல் அடுத்த 2வது பாடலை பாருங்கள். மாறி ஒன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு நீர் உலையில் பொன் திறந்து கொண்டு புகவாக நல்கினாள், ஒன்றுரா மூன்றிலோ இல்லை. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா வறுமையுற்று மழை இல்லாத காலத்தில் கூட பான்மகள் அங்கவை சங்கவை இருக்காங்களா, அவங்க வந்து இந்த பாணர்களுக்கு என்ன பண்ணுறாங்க, உலையில் வந்து நீரிட்டு கொடுத்துருக்காங்க அந்த பாத்திரத்தில். அந்த அளவுக்கு வந்து வீடு அதை சாப்பாடு வந்து கொடுக்காத எந்த வீடுமே அந்த மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அந்த மாதிரி பொருள் கொடுக்காத வறுமையான காலத்தில் கூட அந்த காலத்தில் செல்வ செழிப்போட சாப்பாடு இல்லாமல் வாழ்ந்திருக்காங்க, சரிங்களா? செல்வ செழிப்புனா சாப்பாடு அந்த அன்னைக்கு தேவையானதை கொடுத்துருக்காங்க. அதுதான் அதில் வந்து ஒன்றூரா மூன்றிலோ இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பொருள் இல்லைன்னா வீடு தானே, பொருள் இல்லாத வீடு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதுமொழி காஞ்சி அப்படிங்கும் போது அவங்க எழுதினவங்க யார் அப்படின்னா மதுரை கூடலூர் கிழார், சரிங்களா? பிறந்த ஊர் வந்து கூடலூர், சரிங்களா? அவங்க வந்து அவங்களோட பாடல்கள்லாம் நச்சினார்க்கினியார் அதுக்கப்புறம் நல்லுரை ஆசிரியர்கள் மேற்கோளாக கையாண்டுள்ளார்கள், சரிங்களா? சங்க காலத்துக்கு பின்னாடி இவர் தான் வாழ்ந்திருக்காரு. சங்க காலத்துக்கு முன் இல்லை, சங்க காலத்துக்கு பின். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணை, சரிங்களா? காஞ்சி திணைகள், ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா புறப்பொருள் அந்த இது இருக்குல்ல, அந்த இதோட தான் வரும். முதுமொழி காஞ்சிங்கிறது காஞ்சி திணைகளுள் ஒன்று. இதுவுமே வந்து நம்மளுக்கு தெரியும் 14 கீழ்கணக்கு நூல்களில் தான் ஒன்று. அப்புறம் உலகியலோட உண்மைகளை வந்து உலகில் வந்து எது உண்மை அப்படிங்கிறத எடுத்து சொல்லுது, சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதுமொழிங்கிறது என்னது, மூத்தோர் சொல், சரிங்களா?
முதுமொழிங்கிறது என்னது? மூத்தோர் சொல். அதுக்கப்புறம் வந்து காஞ்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகளிர் வந்து இடையணி, மகளிர் அணியுவாங்களா அந்த அணிகலனா. அதுக்கப்புறம் மூத்தோர்கள் சொல்கிற எல்லா சொற்களையுமே கோர்த்து வந்து ஒரு கோர்வையாக சொல்கிறது தான் என்னது? ஒரு முதுமொழி காஞ்சின்னு சொல்கிறாங்க. இதையுமே அறவுரை கோவை, ஆத்திச்சூடியின் முன்னோடி அப்படின்ற மாதிரிலாம் நிறையா சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் மொத்தம் 10 அதிகாரங்கள் இருக்குது. 10x10 100 பாடல்கள் இருக்குது. ஓகேங்களா? முதுமொழி காஞ்சிங்கிறது கற்போரோட குற்றங்களை நீக்கி நம்மளுக்கு என்ன தரும்? இன்பம் எப்படி அடையலாம் தப்பு பண்ணாமல், அறம் பொருள் இன்பம் அதுக்கான வழிமுறைகளை வந்து சொல்லித்தர்றது தான் இந்த முதுமொழி காஞ்சி. இது வந்து பாவகை, குரல், தாளிசை. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஓதலின் சிறந்தன்று ஒழுக்கம் உடைமை. இதெல்லாம் மொத்த சிறந்த 10 வந்து இந்த மாதிரி சிறந்த 10 துவா 10 அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்ல, அது சிறந்த 10 தான் இந்த பாடலில் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் மோதலில் சிறந்தன்று ஒழுக்கம் உடைமை அப்படின்றாங்க. உங்களுக்கே தெரியும் இந்த உலகத்தில் கடல் மாதிரி என்ன இருக்குது மக்கள் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா கற்றலை விட வந்து ஒழுக்கம் தான் சிறந்தது. பிறருக்கு வந்து என்ன பண்ணணும்? அன்பு காட்டி அன்பு வழியில் எல்லாரையுமே நடத்தணும், போற்றும்படி இருக்கணும் அப்படின்றாங்க. ஃபஸ்ட் ஒன் அதான். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா காதலின் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல். அதாவது வந்து பார்த்திங்கன்னா காதல் அந்த அன்பை விட நம்ம இறக்கப்படுறது தான் சிறந்தது அப்படின்றாங்க. தேர்டு ஒன்றுனா மேதையின் சிறந்தன்று கற்றது மறவாமை. என்ன தான் நம்ம படிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணுன்னா எக்ஸாமில் போய் கரெக்டாக எழுதுனா தான் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேதையில்னா நம்ம மேடையில் சரிங்களா, அதாவது மேதை என்னதான் இருந்தாலும் நம்ம அங்கே போய் மறக்காமல் போய் சொல்லணும். வன்மையில் சிறந்தன்று வாய்மை உடைமை. சரிங்களா, வன்மைனா என்னது? வன்மையில் வந்து சிறந்தது வாய்மை உடைமை. உண்மையாக பேசணும். சரிங்களா, வளமான வாழ்க்கையை காட்டிலும் வாய்மை தான் சிறந்தது பொருளை விட. சரிங்களா, இளமையிலே நம்ம என்ன பண்ணணும்? எந்த நோய் இல்லாமல் நல்லபடியாக வாழணும். சின்ன சின்ன வயசுலேயே இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய நோய் வருது. அந்த மாதிரி நோயோடு வாழ்கிறது நல்ல வாழ்க்கை கிடையாது. அதுக்கப்புறம் நலனுடைமையின் நாணு சிறந்தன்று அப்படிங்கிறாங்க. என்னதான் அழகுடையராங்க இருந்தாங்களோ அவங்க வந்து நாணமுடையவராக கொஞ்சமாவது அந்த வெட்கப்படணும், ஏதாவது தவறு செய்கிறதுக்கு வெட்கப்படணும் அப்படிங்கிறாங்க. குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று அப்படின்னா நல்ல குலத்தில் பிறந்தவங்க நல்ல கற்போடு இருப்பாங்க, ஒழுக்கமுடையத்தோடு இருப்பாங்க அப்படின்றாங்க. கற்றலோட கற்றாரை வழிபடுதல் சிறந்தன். இப்போ வந்து படித்தவங்க வந்து நம்ம தேடி தேடி இப்போ நம்ம ஒரு விஷயத்த படிக்கிறத விட ஒருத்தவங்க சொல்கிறத வந்து கேட்டால் அது வந்து சிறந்தது, அவங்க ஃபாலோ பண்ணுறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரோல் மாடல் இருக்கும்ல, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ரோல் மாடல் இருக்கும். இவங்க தான் என்னோடய ரோல் மாடல், இவங்க தான் அவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. சரிங்களா, அடுத்து செற்றாரை செறுத்தலில் சச்சகை சிறந்தென்று. ஒருத்தவங்கள வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எப்பயுமே வந்து நிறையா நூல்களை தேடி தேடி படிக்க வேண்டாம். நம்ம வீட்டிலே யாராவது பெரியவங்க இல்லை யாராவது பெரியவங்க சொன்னாங்கன்னா அவங்கள வந்து ஃபாலோ பண்ணால் அது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானது. முன் பெருகளின் பின் சிறுகாமை சிறந்தன்று அப்படின்னா என்னென்னா செற்றாரை செறுத்தல்னா அது வந்து நான் தப்பாக சொல்லிட்டேன். செற்றாரின் செறுத்தலின் சிறந்தன்று அப்படிங்கிறது பகைவரை வந்து தண்டிக்காமல் நம்ம அவங்கள மன்னிச்சு விடுறது தான் நல்லதுங்கிறாங்க. அடுத்து வந்து முன்னாடி வந்து நம்ம இப்போ வந்து இந்த சின்ன வயசுலேயே நம்ம பொருள் நல்லா சேர்த்து வச்சுக்கணும். சரிங்களா, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு 40 வயசு தான். இப்போ 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அது வந்து நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அதுக்கு முன்னாடி இருப்பீங்களா ஒரு 25 அந்த மாதிரிலாம், அந்த 25 ஏஜுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணால் 25லேருந்து அந்த 40 வயசில் வந்து பார்த்திங்கன்னா 25 ஸ்டார்டிங்கில் அதிலிருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கிறீங்கன்னா அந்த 40 வயசுக்குள்ளே நீங்கள் பொருள்லாம் சேர்த்து வச்சிடணும். ஏன்னா 40 வயசுக்கு அப்புறம் நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து வீக் ஆயிரும். ஸோ வந்து முன்னாடி வந்து இருக்கிற டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணிவிட்டு 60 வயசுக்கு மேலே வந்து நம்ம சேர்க்கணுன்னா அது உண்மையிலே முடியாது. அதனால் 40 வயசுலேயே செல்வம் வந்து நம்ம எப்போயுமே சேர்த்து வச்சிடணும் நம்ம ஃப்யூச்சரை நினச்சி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அதுதான் சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னா 40 பாருங்கள். இன்னா 40 அப்படிங்கிறது இன்னா 40நாலே உங்களுக்கு தெரியும் கபிலர் தான். சரிங்களா, இவங்க வந்து சைவ சமயத்தை சார்ந்தவங்க. இவங்களுமே 4ஆம் நூற்றாண்டு தான் சார்ந்தவங்க. அப்புறம் வந்து கடவுள் வார்த்தையில் சிவபெருமான், பலராமன், திருமால், முருகன் இவங்க எல்லாத்தையுமே பொதுதாக வச்சு இவர் பாடியிருக்காரு. சரிங்களா, சமய பொது நோக்கு உடையவர் இவர். சரிங்களா, சங்ககால கபிலரும் இவரும் வேறு வேறு நபர். அதாவது சங்க காலத்தில் ஒரு கபிலர் இருக்கார். சரிங்களா, அவர் ஒரு கபிலர், இவர் இன்னா 40 கபிலருங்கிறது இவர் வேறாம். சரிங்களா, 2 பேரும் ஒரே கபிலர் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா
இன்னிசை வெண்பா சரிங்களா. இது வந்து என்ன பாவைனா இன்னிசை வெண்பா 40 நூல் பாடல்கள் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் வந்து எது செய்யக்கூடாதது எது செய்யணும் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறது தான் இந்த இது இன்னா 40. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை பண்ணால் இப்படி ஆயிரும் சரியா, இதை பண்ணுனா இந்த மாதிரி கெட்டது நடக்கும், இதெல்லாம் அதனால் செய்யக்கூடாது, முன்னின்னா இந்த மாதிரி இன்னான்னு வரும். ஒவ்வொரு பாடல்லையுமே அந்த மாதிரி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பாடல் வரிகளில் எல்லாத்துலேயுமே இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு துன்பம் வந்துடும் அப்படின்ற மாதிரி இன்னான்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 164 இன்னா செயல்களில் இது சொல்லியிருக்காங்க. கல் உண்ணாமை, புலால் புண்ணாமை இந்த மாதிரிலாம் வற்புறுத்தி நூல்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சரி ஓவராலாக நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா நாலடியார், நான்மணிக்கடிகை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முதுமொழி காஞ்சி, அதுக்கப்புறம் இன்னா 40, பழமொழி 400 சரிங்களா. இதெல்லாம் நம்ம ஓவராலாக ஒரு இது பார்த்துட்டோம். இதை வந்து நம்ம பார்த்துட்டு நீங்கள் மிச்சம் இருக்கிறத நம்ம நாளைக்கு அடுத்த இதில் பார்ப்போம். ஏன்னா அடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கோர்வையாக, இப்போ அறநூல்கள்னு எடுத்துக்கிட்டால் அது ஒரு கோர்வையாக இருக்கும். இப்போ வந்து நாளைக்கு என்னென்ன இருக்குன்னா இப்போ இந்த திரிகடுகம்லாம் அவங்களுக்கு தெரியும். திரிகடுகம், ஏலாதி, சிறுவஞ்சமூலம் இதெல்லாம் வந்து வேர்கள் இந்த மாதிரி மருந்து பொருட்கள் சம்மந்தப்பட்டது. அந்த மாதிரி 3 கேட்டகரி அதெல்லாம் வந்து நாளைக்கு பார்ப்போம். ஔவையார் பாடல்லாம் சரிங்களா, அதை வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த டாப்பிக்கை நம்ம முடிச்சாச்சு. ப்ளஸ் வந்து இப்போ கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இது இப்போ நடந்த கரண்ட் கொஸ்டினை பார்ப்போம் எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னு. முதுமொழி காஞ்சி நூலின் ஆசிரியர் வந்து மதுரை கூடலூர் கிழார் சரிங்களா. அடுத்து நான்மணிக்கடிகை அப்படிங்கிறது என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் இயற்பெயர் என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2025 குரூப் 4 நாகனார் சரிங்களா. நாகனாருங்கிறது இயற்பெயர். அப்போனா அவரோட வந்து நான்மணிக்கடிகை அவரோட இயற்பெயர் வந்து அவங்க இயற்பெயர் தானே கேட்டிருக்காங்க. இயற்பெயர் வந்து நாகனார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மனைக்கு விளக்கம் அடவார் அப்படிங்க பார்த்திங்களா, உங்களுக்கே தெரியும். இந்த இங்கே பாருங்கள், இது வந்து நல்லா வந்து நோட் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா 2025 குரூப் 2, இது வந்து 2025 குரூப் 4. இதில் வந்து எப்படி இதோட கொஸ்டின் தரேன் எப்படி இருக்குது, குரூப் 2ஓட கொஸ்டின் தரேன் எப்படி இருக்குது. இது வந்து பாடல் வரி கேட்டிருக்காங்க. மனைக்கு விளக்கம் அடவார், மடவார் தனைக்கு தக்கிசால் புதல்வர் என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் நாலடியார் சரிங்களா. அந்த தரம் டிஃப்ரெண்ட் இருக்கா, அதுதான். ஓதலின் சிறந்தன்று ஒழுக்கம் உடைமை, இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டினோட பாடல் வரி கேட்டிருப்பாங்க. இதுதான் குரூப் 2க்கும் குரூப் 4க்கும் உள்ள வித்தியாசம். இப்போ நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு புக்கை மொத்தமாக வாங்கிக்கிறீங்க, பெரிய புக்காக, அதில் வந்து 2000 பக்கம் 3000 பக்கம் இருந்தாலும் அந்த ஒரு புக்கு அப்படின்ற மாதிரி தமிழுக்கோ ஏதோ ஒன்று எடுத்துக்கிறீங்க. ஆனால் அதை வாங்கி வேணால் வச்சுக்கலாம் அதை பார்க்க. ஆனால் நம்மளால் அதை ஃபுல்லாக வந்து படிக்க முடியுமா அப்படின்றத பார்க்கணும். அதுவும் இல்லாமல் தரம் வைஸாக படிக்கணும். இப்போ நீங்கள் எல்லா இடத்துலையும் நோட் பண்ணியிருப்பீங்க குரூப் 4 அப்படின்னு சொல்லி ஏதாவது புக்கு தனியாக இருக்கா, குரூப் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது தனியாக புக்கு இருக்கா, குரூப் 1 அப்படின்ற மாதிரி தனியாக இருக்கா, இருக்காது. எல்லாத்தையும் மொத்தமாக ஒரே சேர படிக்கணும். அப்படி நீங்கள் படிச்சிங்கன்னா அப்போ குரூப் 4 கொஸ்டின்னு வேறு மாதிரி இருக்கும். ஸ்டாண்டர்ட் நீங்களே பார்த்தாலே தெரியும். ஒரு 3 கொஸ்டின் பேப்பரை யாராவது பக்கத்தில் யாராவது எழுதிருந்தீங்கன்னா, இல்லை அந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா நீங்களே பாருங்கள். குரூப் 2ல் என்ன லெவலில் கொஸ்டின் கேட்குறாங்க, குரூப் 4ல் என்ன லெவலில் கேட்குறாங்க, குரூப் 1ல் என்ன லெவலில் கேட்குறாங்க அப்படின்னு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நோட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கணும். ப்ளஸ் வந்து நம்ம அந்த கொஸ்டினையும் ப்ராக்டிஸ் பண்ணணும் சரிங்களா. மொத்தமாக வந்து ஒரே இதை படித்தாலாம் எல்லாராலுமே வந்து கிளியர் பண்ண முடியாது. ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா அந்தந்த தரம் தான் முக்கியம் சரிங்களா. அதனால் அப்படி வந்து படிங்க பிரித்து, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது பாருங்கள், இதுலேயுமே குரூப் 2ல் கேட்டது தான். நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2ல் இதில் வந்து எப்படி கேட்டிருந்தாங்கன்னா இணை எழுத்து யூனிட் 1ல் இணை எழுத்து இருக்குது பார்த்திங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ப்ளூ பிரிண்ட் பார்த்தோம்ல, அது வந்து நம்மளுக்கு தெரியுதா அந்த மாதிரி கேட்பாங்க. இப்படி தான் ஏதாவது ஒரு, ஏன்னா புக்கில் வந்து இணை எழுத்துங்கிறது கொஞ்சம் தான் இருக்கும். இந்த மாதிரி கூட இணை எழுத்துனா என்ன நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணுறது கேட்கலாம். இப்போ வேண்டுவது தான் இணை எழுத்து, உங்களுக்கே தெரியும். இட்டு இன்னு இதில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இட்டு இன்னு தான் இணை எழுத்து சரிங்களா. மித்த எந்த இதுலையுமே இணை எழுத்து இல்லை சரிங்களா. இந்த பாடலில் வந்து இடம் பெற்ற இணை எழுத்து எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து வேண்டுவது தான் சரிங்களா. இங்கே தான் கரெக்டாக வந்து இட்டு இன்னில் தான் இணை எழுத்து இருக்குது ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், அடுத்ததை பாருங்கள். கொடுக்கப்பட்ட குறிப்புகளை கொண்டு நூலின் பெயரை கண்டறிக. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 14 கீழ்கணக்கு நூல்களுள் 1 400 பாடல்களை கொண்டது, ஒவ்வொரு பாடல்களுமே 4 அடிகளை கொண்டது, இதன் ஆசிரியர் 3 உரை அறையினார். அப்போனா நான் தெரியும் நம்மளுக்கு பழமொழி 400 தான் சரிங்களா. அடுத்து திருக்குறள் போலவே முப்பால் அறம்பொருள் இன்பம் என்னது சொல்லுவாங்க, நாலடியார் தான் சொல்லுவாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல். வேளாண் வேதம்னா நாலடியாரோட இன்னொரு பெயர். சரிங்களா? வேளாண் வேதம். அதுக்கப்புறம் திருக்குறள் மாதிரி, குட்டி திருக்குறள் அந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க. சரிங்களா? 4 அடி 400, 4 அடி அப்படின்ற மாதிரிலாம். அதுக்கப்புறம் இனியவை 40ங்கிறது பூதஞ்சேந்தனார். இது 2024 குரூப் 4ல் சொன்னது. 11 என்றால் 18 அப்படிங்கிறது. இதுக்கு விளக்கம் வந்து நம்ம பின்னாடி நான் கொடுத்துருக்கேன், அதை பார்ப்போம். முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறதோட வேறு பேர் என்னன்னா அறவுரை கோவை. ஏன்னா அதுலேயும் நிறையா வந்து சொல்லியிருக்கனால குரூப் 2ல் கேட்டிருக்காங்க. பெருமுத்தரையார்கள் குறிப்புகள் அமைந்துள்ள நூல் எதுனா நாலடியார். சரிங்களா? அறவுரை கோவை என அழைக்கப்பெறும் நூல் எது? முதுமொழி காஞ்சி. அப்புறம் அருமோ நரி நக்கிற்று என்ற கடல்னா அதுவுமே ஒரு பழமொழி தான். சரிங்களா? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால அது வந்து பழமொழி அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொருந்தாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. பொருந்தாத நூல் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இங்கே வந்து பொருந்தாத நூல்னால் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? நான்மணிக்கடிகை, நாலடியார், புறநானூறு, இனியவை 40. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் 11 கீழ்க்கணக்கு நூல்கள், அறநூல்கள். ஆனால் புறநானூறு என்னது? புறப்பொருள். சரிங்களா? அது அறநூல் கிடையாது. சரிங்களா? அதனால புறநானூறு தான் பொருந்தாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. இதில் அங்கே பார்த்திங்கன்னா ஏலாதி, ஆசாரக்கோவை, திருக்கடுகம், சிறுவஞ்சமூலம். இதில் வந்து ஏலாதியும் திருக்கடுகம், சிறுவஞ்சமூலம்லாம் ஒரே சேர மருந்து பொருட்களாலான அந்த மாதிரி ஒரு நூல். அதனால் இதை வந்து நம்ம அதோடு சேர்ந்து தான் வரும். சரிங்களா? பேர். ஆனால் ஆசாரக்கோவை ஒழுக்கம் சார்ந்த நூல்கள். ஆசாரம்னாலே ஒழுக்கம் தானே, அப்போ அதுதான் பொருந்தாது. அடுத்து கற்றவனுக்கு கற்றுச்சோறு வேண்டாவாம் அப்படின்றத என்ன நூல்னா பழமொழி 400. பழமொழி நம்ம லாஸ்ட்டு படித்தோம்ல, ஆட்டுனா வேண்டுவதில்லைன்னு, அதுக்கு வந்து அவங்க பொருளாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நூல். புறப்பொருள்னால் என்னது? முதுமொழி காஞ்சி தான். அந்த புறப்பொருளில் 12 திணைகளில் காஞ்சிங்கிறது ஒன்று இருக்குல்ல, அதுதான். சரிங்களா? முதுமொழி காஞ்சி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்னும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா நாலடியார், திருக்குறள். நான்மணி மாலை எனும் நூல்னா என்ன அப்படின்னா முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். சரிங்களா? நான்மணி மாலை. அதுக்கப்புறம் வேளாண் வேதம், திரும்ப அது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். நாலடியார். துண்டுங்கிறதுக்கு வந்து அணிகலன் அப்படிங்கிறதான் பொருள். இது வந்து நான்மணி கடிகையோட இன்னொரு அடைமொழி நூல். சரிங்களா? நாலடியார் அப்படிங்கிறது யாரால் எழுதுனாங்க? சமண முனிவரால் தான் எழுதியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூலும் நாலடியார் தான். ரிப்பீட்டட். விளம்பிங்கிறது ஊர் பெயர். இன்னா 40 என்னும் நூலின் ஆசிரியர் தான் கபிலர். சரிங்களா? கபிலர். இதில் வந்து இந்த பாடல் இதுக்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாட்டு வரி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அதில் இன்னாங்கிறது லாஸ்ட்டு முடியும். அதே மாதிரி இனியவை 40 இனிது 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 அப்படின்ற மாதிரி நடிக்கும். ஆனால் அதில் இல்லை சிலபஸில். ஸோ நான் சொன்னேன், அவ்வளோதான். ஓகே. இனிவைய 40னா அது ஆசிரியர் பேர் வந்து பூதஞ்சேந்தனார். சரிங்களா? இனிதுன்னு வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 11 கீழ்கணக்கோட ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இது வந்து ஜஸ்ட் ஒருக்க பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த 11னா என்ன அப்படின்றதெல்லாம் கேட்டிருந்தாங்கல்ல, அதனால். சங்க நூல்கள்னாலே 2 தான். 10 பாட்டு 8 தொகை. 10 பாட்டில் வந்து 10 நூல் இருக்குது, 8 தொகையில் 8 நூல் இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து 18 நூல்கள் மேல் கணக்கு நூல்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? சங்க காலத்துக்கு முன்னாடி இல்லை, சங்க காலத்துக்கு பின்னாடி நூல்கள் எல்லாமே அந்த அறநூல்கள் தான். அதனால் 11 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்கிறாங்க. இதுலேயுமே 18 நூல்கள் இருக்குது. 18 அப்படிங்கும் போது 11னா 18. இந்த நூல்களை வந்து கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்ற மாதிரின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 11 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே அந்த 18 நூல்களில் பெரும்பாலானவை என்ன இருக்குது? அறநூல்கள் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, நம்ம ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் என்னென்ன பார்த்துருக்கோம்? நம்ம யூனிட் 7ல் அந்த இது இருக்குல்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா அறநூல்கள் தான் நம்ம பார்த்துருக்கோம். இதில் வந்து 3லேருந்து 4 கேள்வி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? இதில் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு கிளாஸில் வரும். டெஸ்ட்டு மட்டும் கரெக்டாக வந்து அடித்து பார்த்துருங்க. சரிங்களா? இலக்கணத்துக்குலாம் மிஸ் பண்ணிடாதீங்க. அது டெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து ஒரு தலைப்பை படிச்சுட்டு இப்போ நீங்கள் நிறைய இடத்துல வந்து நீங்கள் டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கலாம், எல்லாமே பண்ணியிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டாபிக் முடிச்சுட்டு இப்படி ஒரு டெஸ்ட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காது. சரிங்களா? ஸோ அதனால் ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம முடிக்கிறோமா, நடத்துகிறத கரெக்டாக வந்து முடிக்கலைனாலும் ஏதாவது சாட்டர்டே சண்டே ஃப்ரீ இருந்தால், ஏன்னா அப்போ நம்ம கிளாஸ் கிடையாதுல்ல, ஸோ நம்ம மேக்ஸ் மட்டும் தான் நம்ம கொண்டு போகிறோம். அதனால் அந்த மாதிரி ஃப்ரீ டைமில் உங்களுக்கு எப்பப்போலாம் வந்து அப்பப்போ ஏதாவது சும்மா நீங்கள் எப்போயாவது ஒரு 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் அந்த மாதிரி அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணுறது தானே, அதெல்லாம் அவ்வளோ பெருசாக ஒர்க் இருக்காது. அதனால் நீங்கள் அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்து முடிச்சிருங்க. ஓகேங்களா?
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் ஓரளவு கவர் ஆயிடுச்சு எல்லாமே சரிங்களா. இதில் பேலன்ஸ்டு வந்து நம்ம நாளைக்கு கிளாஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் டெஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். டெஸ்ட்டு அடித்து பார்த்துருங்க. அடித்து பார்க்காதவங்க நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் இதோட ஆன்லைன் டெஸ்ட்டுமே நம்ம கொடுத்துருப்போம் சரிங்களா. கரெக்டாக வந்து டெஸ்ட்டை அடித்து பார்த்துட்டே வாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. சிறுதுளி தான் பெருவெள்ளமாகும். ஒரே நாளில் அச்சீவ்மெண்ட் பண்ணவங்க எல்லாருமே ஒரே நாளில் ஜெயித்தவங்க கிடையாது சரிங்களா. இப்போ இது உங்களுக்கு ஒரு கடைசி சான்ஸ். இந்த 2026ங்கிறது ப்ரெஷராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த ஒரு தடவை வாய்ப்பு தான் சரிங்களா. இதை வந்து பிடிச்சி எப்படியாவது இந்த வருஷத்தில் எல்லாருமே அரசு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்கிறேன் ஓகேங்களா. சரி ஓகே, நம்ம வந்து கிளாஸை கரெக்டாக வந்து கவனிச்சுட்டே வாங்க. ப்ளூ பிரிண்ட் மெத்தட் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்காண்டி தான் நாங்கள் வந்து கரெக்டாக வந்து கொண்டு போகிறோம். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏனோ தானோ அப்படின்ற மாதிரி இருக்காதீங்க. சின்ன தலைப்பு இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்காங்க. ஏன்னா வந்து நம்ம சில நேரத்தில் பெரிய தலைப்பு கூட நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். சில நேரத்தில் இந்த சின்ன தலைப்பில் தான் ஏதாவது ஒரு இடத்துல ட்விஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஒவ்வொரு வரியுமே கவனித்து நல்லா படிங்க ஓகேங்களா. டெய்லி வந்து ஒரு நாள் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ படிக்க முடியலனாலும் அதை விட்டுட்டு அதை வந்து அடுத்த நாள் வந்து அதை அப்படியே கண்டினியூ வந்து வந்துடுங்க சரிங்களா. அதுக்காண்டி அதிலே உட்காந்துட்டே இருக்காதீங்க ஓகேங்களா. கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. தேங்க்யூ பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ்.